இன்றைக்கி நீங்கள் வந்து ஏதாவது ஒரு நிறுவனத்தில் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு சும்மா உட்காந்துருக்கலாம் அப்படின்னா என்விடியா, டிஎஸ்எம்சி, ஆப்பிள், இந்த ஏஐ சம்மந்தமான நிறுவனங்கள், அதுலலாம் இந்த ஆந்த்ரோபிக் அப்படின்னு அமெரிக்காவில் ஒரு நிறுவனம் இருக்குது, அதில் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு சும்மா உட்காந்துருந்தாலே உங்களுடைய ஸ்டாக் வேல்யூ ஏறிக்கிட்டே இருக்கும். மாறாக இந்திய நிறுவனங்களுக்கு நிறைய பொட்டன்ஷியல் இருந்தாலும் இன்றைக்கு ஸ்டாக் மார்க்கெட் இருக்கக்கூடிய நிலையில் ஷார்ட் டேர்ம் கெயின் உங்களுக்கு கிடையாது. அப்போ இந்தியாவிலிருந்து பங்குச்சந்தையில் போடப்பட்ட அந்நிய முதலீடெல்லாம் வெளியே போகிறது. அதுவும் இந்திய ரூபாயும் டாலருக்கு நிகரான மதிப்பில் ஏற்படக்கூடிய மாற்றத்தோடு தொடர்பு உடையது தான். இப்போ இதெல்லாம் நீங்கள் எப்படி மாற்றுவீங்க? நீங்கள் இதை உடனடியாக நீங்கள் மாற்றவே முடியாது. ஏன்னா பங்குச்சந்தையில் முதலீடு செய்கிறவன் ஒரு இடத்துல லாபம் அதிகமாக இருக்குன்னா உடனே அங்கேருந்து கிளம்பி போயிடுவான். ஆனால் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஸ்ட்ராட்டஜிக் இன்வெஸ்ட்மெண்ட். அது லாபத்தை நோக்கி வருவது. உங்களுடைய ஸ்டாக் வேல்யூ அதிகமாகவும் குறையுங்கிறத பற்றி இல்லை, ஆண்டாண்டுக்கு நீங்கள் விற்பனை செய்வதன் மூலம் கிடைக்கக்கூடிய லாபம் அப்படிங்கிறத ஃபோக்கஸ் பண்ணி வர காரணத்தினால அதை நீங்கள் நிச்சயமாக அதிகரிக்க முடியும்.